அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாத ரமலான் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆரம்பித்தது. அதே போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. 29வது நோன்பை நோற்றவர்களாக, நாக்கு வறந்தவர்களாக, பகிர்ந்தவர்களாக, தாகத்தோடு இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணை கொத்தி திறப்பதற்கு முன்னால் மாயமாய் மறைந்து விட்டது அல்ல, பறந்தே விட்டது. ரமலான் மஹ்தூரின் பைன ஹிலாலை, 2 திரைகளுக்கு மத்தியிலே மட்டுப்படுத்தப்பட்டதுதான் ரமலானுடைய மாதம். அந்த 2 திரைகளுக்குள்ளே அது எவ்வளவு வேகமாக மாயமாய் மங்கி மறைந்து போய்விட்டதோ, இதே மாதிரிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியிலே மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போல எங்களுக்கு தெரியும், தெரிய வரும். வாலிபர்கள் நினைப்பார்கள், இப்பொழுது தானே எனக்கு 18-20 வயசாகிறது, சக்கராத்துடைய நேரத்திலேதான் இவ்வளவு சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதா? ரமலான் நேற்று வந்த மாதிரி இருந்தது, இன்று முடிய போகிறது. சில நேரம் இந்த நாள் ரமலானின் இறுதி நாளாக இருக்கலாம், அல்லது ஏதோ இன்னும் ஒரு கூடிப்போனால் ஒரே ஒரு நோன்பு எங்களுக்கு வாய்க்கப் பெறலாம். ஆனால் நாம் எல்லோரும் ஒரு கருத்திலே இருக்கிறோம், இவ்வளவு வேகமாக முடிந்து விட்டதா? மனித வாழ்க்கையும் அப்படித்தான். கண்ணியமான கனவான்களே சகோதரர்கள், முதல் 10 ரஹ்மத் என்றோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் பள்ளி வாசல்களை முழக்கினோம். 2வது 10 மக்ஃபிரத். முதல் எழுத்து ரா, ரமலானில் ரஹ்மத்தை குறிக்கிறது. 2வது எழுத்து மீம், பாவ மன்னிப்பு என்ற மக்ஃபிரத்தை குறிக்கிறது. அல்லாஹும்ம குஃபிர் லனா ذுனூபனா வ தகாயானா குல்லஹா என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடினோம். 3வது 10 வந்தது, அல்லாஹும்ம ஆஸிக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்று நரகத்தை விட்டு எங்களுடைய முழு பரம்பரைக்குமே அல்லாஹ்விடத்திலே விடுதலை செய்து மன்றாடினோம். 3 கட்டங்களாக அல்லாஹ் ரமலானை பிரித்து வைத்திருப்பது மாதிரியே எங்களுடைய வாழ்க்கையையும் 3 கட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறார். முதல் கட்டம் சிறுபராயம், அது விளையாட்டோடு போய்விடும். 2வது கட்டம் வாலிப பருவம், அதை நாம் கையாளுகின்ற விதத்திலே அதுவும் கழிந்துவிடும். 3வது கட்டம் 40 தாண்டினால் வயோதிகம், அது நோயோடு போய்விடும். முதல் கட்டத்தை விளையாட்டுக்காகவும், இறுதி கட்டத்தை நீ நோய்க்காகவும் செலவழிக்கின்ற பொழுது மனிதா, மௌத்துக்கு பின்னால் உள்ள உங்களுடைய வாழ்க்கையின் விமோசனத்திற்காக வேண்டி இந்த 3 கட்டங்களில் நீ எந்த கட்டத்தை பயன்படுத்த போகிறாய்? காரணம் என்ன தெரியுமா? வாலிப பருவத்திலே செய்வதை செய்து கொண்டால்தான் வயோதிகம் அடைந்ததற்கு பின்னால்தான் நாம் இந்த உலகத்திலே என்ஜாய் பண்ண முடியும் என்று நினைத்து உனக்கு அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கின்ற வாலிப பருவத்தை கூட உன் மனோ இச்சைக்காக நீ பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு இந்த கட்டங்களில் எந்த கட்டத்தை நீ பயன்படுத்த போகிறாய்? எப்படி முதல் கட்டம் ரஹ்மத்தும், 2ஆம் கட்டம் மக்ஃபிரத்தும், 3வது கட்டம் இசுக்கும் மினன் நாருடைய இறுதி மூச்சிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ, இதே மாதிரி எங்களுடைய சிறுபராயம் ஓடி போய்விடும், எங்களுடைய வாலிப பருவம் பறந்து போய்விடும். முழுமை ஏண்டா இந்த உலகத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அவசரமாக கபருக்கு போக வேண்டுமே என்ற சிந்தனை வரும். இது மாதிரிதான் கண்ணியமான கனவான்களே. இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற மாதங்களை வைத்து எங்களுக்கு படிப்பினைக்காக இது போன்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். அரிய பெரிய ரமலான் வந்தது. ரமலானை இன்றோ நாளையோ நாம் வழியனுப்ப தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வந்திருக்கின்ற நாம் அனைவர்களும் ஒரு கணம் உள்ளத்திலே கை வைத்து இந்த ரமலானோடு நான் எப்படி நடந்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் வாரி வழங்கிக் கொண்டு வந்தது. எத்தனையோ சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் பன்மடங்கு கூலிகளை அது வாரி வழங்கிக் கொண்டு என்னிடத்திலே வந்தது. இந்த ரமலானோடு நான் எப்படி நடந்து கொண்டேன், இந்த ரமலானில் எனக்கு கிடைத்த இரவுகளை எப்படி பயன்படுத்தினேன், இந்த ரமலானில் எனக்கு கிடைத்த பகல் பொருள்களை நான் எப்படி பயன்படுத்தினேன். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 2 சாரார்கள் இதிலே இருப்போம். ஒரு சாரார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமளிவாதத்திலே இந்த மாதத்தை கழித்திருப்போம். ஒரு நாள் தவறாமல் குர்ஆனை ஓதி இருப்போம். சில மதரசாக்களில் இந்த ரமலானில் மாத்திரம் மதரசா மாணவர்களின் மூலமாக ஒரு மதரசாவில் 1800 தடவைகள் அல் குர்ஆன் சமமாக்கப்பட்டிருக்கின்றன. 1800 அல் குர்ஆன்கள் சமமாக்கப்பட்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் இறங்கிய மாதம்,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கால் மடித்து அமர்வார்கள். யா ரசூலல்லாஹ், இது கால வரைக்கும் இறக்கப்பட்ட அல் குர்ஆன் வசனத்தை நாங்கள் 2 பேரும் பாராயணம் செய்ய வேண்டும். இது படைத்த ரப்புடைய உத்தரவு. உங்களுடைய வசனங்களை எல்லாம் எங்கே நீங்கள் ஓதி காண்பியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரிபார்ப்பார்கள். அதிலே ஏதாவது விளக்கங்கள் வேண்டுமாக இருந்தால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வார். லஹா சபஅத்து அபுவாப் லிகுல்லி பாபின் மின்ஹா ஜுஸ்உம் மக்தூம். இந்த மாதிரி ஒரு பாராயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நரகத்தை பற்றி வருகின்ற ஒரு அல் குர்ஆனுடைய வசனம் திடுக்கிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நரகத்திற்கு பிரம்மாண்டமான 7 வாயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாயிலின் மூலமாகவும் ஒவ்வொரு சாரார் அனுப்பப்படுவார்கள். ஜஹீம் என்ற நரகம் இருக்கிறது, அதிலே யஹூதிகள் அனுப்பப்படுவார்கள். லவா என்ற நரகம் இருக்கிறது, அதிலே நெருப்பு வணங்கிகள் அனுப்பப்படுவார்கள். தக்கரி என்ற நரகம் இருக்கிறது, அதே ஒரு வகையான மூமின்களை தொந்தரவு செய்த எதிரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டு விடுவார். சுத்தமா என்ற ஒரு நரகம் இருக்கிறது, எலும்புகளை எல்லாம் அது உடைத்து துண்டு துண்டாக்கப்படும். அதிலே சில கூட்டங்களை அல்லாஹ் போடுவார். இப்படி நரகத்தை பற்றி பேர் பட்டியலை சொல்லி அதிலே யார் யார் எந்தெந்த வாயினால் நுழைவிக்கப்படுவார்கள் என்று சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் யார் நுழைவார்கள்? நரகம் 7 மாடிகளை கொண்டது, கீழிருந்து மேல் மாடியாக 7 தட்டுக்களை கொண்டது. 6 நரகங்களையும் சொல்லி அதிலே நுழைவிக்கப்படுபவர்களுடைய பேர் பட்டியலையும் சொல்லி 7வது நரகத்திலே யார் நுழைவார்கள் என்று சொல்லாமல் மௌனமாக இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடுத்து நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களா, ஜிப்ரீலே, இந்த 7வது வாசலால் யார் போவார்கள் என்பதை நீங்கள் சொல்லவே இல்லையே? கவலையோடு தரையை பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதை நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் நாயகமே, அதனால்தான் அதை சொல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் சொல்லுங்கள் என்று கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நொந்து போனார்கள். அது யார் என்பதை சொன்ன மாத்திரத்திலே உங்களுடைய உம்மத்தை சார்ந்த முஸ்லிம்கள் அந்த நரகத்திலே போடப்படுவார்கள் என்று சொன்னதும், கண்ணியமான கணவான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வலசௌஃப யுக்தீக ரப்புக ஃபதர்லா, கியாமத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கின்ற வெகுமதிகளை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் அதை திருத்திக் கொள்ளும். நீங்கள் அதை விரும்புவீர்கள், நீங்கள் அதை பொருந்திக் கொள்வீர்கள் என்ற வார்த்தை இறங்குகின்ற பொழுதே, வலன் அருளா வவாஹிதும் மின் உம்மத்தி பின்னார், என்னுடைய உம்மத்திலே ஒரே ஒருவர் நரகத்தில் இருக்கின்ற வரைக்கும் எனக்கு எத்தனை சுகந்திகளை தந்தாலும் அதை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று குரல் கொடுத்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்திற்கு நரகத்திலே ஒரு வாசலே இருக்கிறது என்று சொன்ன செய்தி கேட்ட உடனே எப்படி பதறி போயிருப்பார்கள் கண்ணியமானவர்களே. இப்படி 2 பேரும் அழகான முறையிலே குர்ஆன் பாராயணம் செய்வார்கள். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் அந்த குர்ஆனோடு எத்தனை நிமிடங்களை செலவழிக்கிறோம், அல்லாஹ்வுடைய கலாமோடு நாம் எத்தனை நிமிடங்கள் பேசி இருக்கிறோம். ஒரு நாள் திடீரென்று வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வளமை மாதிரி ஒரு வாட்டி வருவார்கள், குர்ஆனையும் 2 பேரும் பார்ப்பார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறுதியாக விடைபெற்று பிரிந்து விடுவார். அது மாதிரி வளமையாக வருகின்ற மாதிரியே ஒரு ரமலான் வந்தது, வளமையாக வருகின்ற மாதிரியே திரையோடு வந்தது, மெதுவாக ஆரம்பித்தது, நாளும் மேலையும் பொழுது வண்ணமுமாக வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு தடவை முழு குர்ஆனையும் 2 பேரும் பாராயணம் செய்து விட்டார்கள். என்ன ஆச்சரியம், மறுநாளே திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த வருட ரமலானில் மீண்டும் ஒரு தடவை நாம் இருவரும் இணைந்து அந்த குர்ஆனை பாராயணம் செய்ய வேண்டுமாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. 2 பேரும் அந்த தடவை 2வது முறையாக பாராயணம் செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரிந்து அந்த இடத்திலிருந்து பறந்ததற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏதோ ஒரு மாதிரியான சுபாவத்திலே காணப்படுகிறீர்களே, என்ன காரணம்? ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்களே, இறை தூதரே, என்ன காரணம்? சொன்னார்கள், ஆயிஷாவே, வளமையாக ஒரு தடவை வருகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த தடவை 2 முறை வந்திருக்கிறார்கள். அநேகமாக என்னுடைய வாழ்க்கையின் இந்த ரமலான் இறுதி ரமலானாக இருக்கலாம். சொன்ன மாதிரியே அந்த ரமலான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி ரமலானாக மாறிவிட்டது. இறையடி சேர்ந்து விட்டார்கள். கண்ணியமானவர்கள், எங்களுக்கும் எத்தனையோ தடவை வருகிறது போகிறது. சென்ற தடவை எங்களோடு நோன்பு பிடித்தவர்கள் பல பேர் இந்த வருடம் கபராளிகள். சென்ற வருடம் எங்களோடு நோன்பு பிடித்து நின்று வணங்கியவர்கள் எல்லாம் இந்த வருடம் முகமாக்கப்பட்டு கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் எத்தனையோ உடம்பிலே எத்தனையோ தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டு
மனம் கூட கழிக்க முடியாமல், தரம் கூட கழிக்க முடியாமல் எத்தனையோ சேவை, எத்தனையோ இன்ஜெக்ஷன், எத்தனையோ அமைப்புகளிலே அவர்கள் படுக்க போடப்பட்டு வலது பக்கம் திரும்பி படுப்பவர் இடது பக்கம் திரும்ப வேண்டுமாக இருந்தால் வைத்தியருடைய ஆலோசனை பெற்றுத்தான் திரும்ப வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, இவையெல்லாம் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு உபகாரம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த அளவுக்கு அழகான அமைப்பிலே நோன்பு பிடித்தோம், இந்த அளவுக்கு ஆபியத்தை அல்லாஹ் தந்தார், எங்களுடைய ஆயுத்தை அல்லாஹ் நீடித்து தந்தார். எங்களிடத்திலே அவன் கண்காணிப்பாளனாக அனுப்பப்பட்ட இந்த ரமலானோடு நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சில பேர் சொல்லப்பட்ட மாதிரி முடியுமான அமல்கள் செய்திருப்போம், ஏற்றுக்காக இருந்திருப்போம், குர்ஆனை ஓதி இருப்போம், அதிகமான ஜக்காத்துகள் சதகாக்கள் செய்திருப்போம், பாவங்களை விட்டு எங்களை பக்குவப்படுத்தி இருப்போம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுவிப்போம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஸ்திக்பார் செய்திருப்போம். இவர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாம் இவர்களுக்கு என்ன செய்யுமாறு வழிகாட்டி தந்திருக்கிறது என்றால், அமல் செய்வது பெரிய விடயமல்ல. கண்ணியமானவர்களே, பேசுகின்ற என்னையும் படைத்தரப்பு பாதுகாக்க வேண்டும், கேட்கின்ற உங்களுடைய முழு பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், செய்கின்ற அமல் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறார்கள், பசித்து தாகி திருப்பதை தவிர அவர்களுடைய நோன்பில் எந்த ஒன்றும் கிடைக்காது கிட்டால் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அது அந்த நோன்பை பிடித்துக் கொண்டு அப்படி என்ன செய்தார்கள்? நோன்பு பிடித்தால் சொல்ல மாட்டார்கள், தொழுதால் ஜக்காத்தை சரியாக கொடுக்க மாட்டார், நோன்பு பிடித்தால் பிடித்த நோன்பை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார், ஹராமான பார்வைகளை பார்த்தவண்ணம் இருக்கிறார். விசேடமாக இதுபோன்ற பஜார் பிரதேசங்களிலே கடைகளிலே வியாபாரம் செய்கின்ற பொழுது அதிகமான பெண்கள் தான் இன்று வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆடைகள் ரொம்ப பயங்கரம், ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் மாதிரி திரிகின்ற காலம். கண்ணியமானவர்களே, ஒரு விபச்சாரி அலங்கரிக்கப்படுவது போல தன்னுடைய மகளை அலங்கரிக்க தோன்றுகின்ற தாய்மார்கள் வராமல் இந்த உலகம் அளிக்கப்படாது என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்ற பிள்ளைகளையே விபச்சாரிகளை போன்று அலங்கரித்து பாதையிலே விடுகின்ற தாய்மார்கள் தோன்றி இருக்கின்ற ஒரு பயங்கரமான உலகம். அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகின்றவர்களை பார்வையால் பருகி விடுகிறோம், பாவங்களை செய்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, வயிறு வாய் மாத்திரம் நோன்பு பிடிப்பதல்ல, முழு அந்த அவயங்களும் நோன்பு பிடிக்க வேண்டும். கேட்கக்கூடாத விடயங்களை கேட்கிறோம், பார்க்கக்கூடாத விடயங்களை பார்க்கிறோம். லைலத்துல் கத்ருக்கு வந்திருக்கிறாராம், மஸ்ஜிதுக்குள்ளே தௌபாவை நாடி வந்திருக்கிறாராம், லைலத்துல் கத்ரை நாடி வந்திருக்கிறாராம், நரக விடுதலையை நாடி வந்திருக்கிறாராம். காலை நீட்டி போட்டுக் கொண்டு பீச்சிலே அமர்வதை போல அந்த போன்களிலே வாலிபர்கள் சேர்ந்து கொண்டு ஏதேதோ பார்த்துக் கொண்டிருக்கிறார். அசிங்கமான காட்சிகளை பள்ளிவாசலுக்குள்ளே பார்க்கிறார். ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறானா, ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறானா, நீங்கள் அவனுக்கு பதுவா செய்யுங்கள், அல்லாஹ் உன்னுடைய பொருளை திருப்பி தராமல் இருப்பானார். நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே ஒருவரை பார்க்கிறீர்கள், அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வியாபாரம் செய்வது குர்ஆனாக இருந்தாலும் சரி, அவர் வியாபாரம் செய்கின்ற பொருள் தம்தம் தண்ணீராகத்தான் இருக்கட்டுமே. பொதுவாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளிவாசலுக்குள்ளே ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்கின்றவரை பார்த்தாலும் கூட உன்னுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் இறுதி வரைக்கும் லாபத்தை தராமல் இருப்பானாக என்று தாகமிடுங்கள் என்றார்கள். என்றால் பள்ளிவாசலுடைய மாண்புகள் என்ன, பள்ளிவாசல்களுடைய மகத்துவங்கள் என்ன, பள்ளிவாசல்கள் எதற்காக கட்டப்பட்டிருக்கின்றன, பள்ளிவாசல்களை நாம் எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே அரசாங்கங்களும் காவல்துறை அதிகாரிகளும் தலையிலே கையை வைத்துக் கொண்டு விஷம் குடிக்கின்ற ஒரு மாற்றமாக அவர்கள் இந்த மாதத்தை கருதுகிறார்கள் என்றால் எங்களுடைய வாலிபர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு நோன்பு, அவர்களுக்கு கியாமுல் லைலத்துல் கத்ர் எத்தனையோ பேர் தொழுகிறார்கள். 3 சஃப் தொழுகிறார்கள் என்றால் 30 சஃப்புகள் வெளியேறிக்கிறார். வாகனங்களிலும் பைக்குகளிலும் ஓடிக்கொண்டு அடுத்தவர்களுடைய தூக்கங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக் கொண்டு அவர்களை தொந்தரவுபடுத்திக் கொண்டு அந்நியர்களிடத்தில் கூட இந்த கண்ணியமான ரமலானுடைய மகத்துவங்களை மாற்றுபடுத்துகின்ற கயவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய சாபத்தை தேடக்கூடியவர்கள். ரமலானுடைய மாதம் கிடைக்கப்பெற்றும் தன்னுடைய பாவத்திற்குரிய மன்னிப்பாக அதை யார் பயன்படுத்தவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று சாபமிட்டார்கள். எதிரிகளைக்கலாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்ஜெக்ஷன் பண்ணினார்களா? ஏதாவது எதிர்த்து சொன்னார்களா? ஜிப்ரீலே, என்ன இது திடீரென்று வந்து என்னுடைய உம்மத்திற்கு நீங்கள் சாபமிடுகிறீர்கள், பாயிலே அடிபட்டு உடம்பு புண்ணாகி பாவனிகள் ரத்தத்திலே பொருந்தி போய்விட்டது, நபியே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 2 மலைகளை சேர்த்து இந்த ஊர் மக்களை தவிடுபடியாக்கி விடுகிறேன் என்று
வந்து கேட்ட ஜிப்ரீலுடைய வாயை குத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீலே, அப்படி செய்யாதீர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லவா, இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் இவர்களுடைய பரம்பரையாவது பிச்சரங்களாவது இஸ்லாத்துக்குள்ளே வரலாம் அல்லவா என்று எதிர்ப்பு தெரிவித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் கிடைக்கப்பெற்றும் அதை சரியாக பயன்படுத்தவில்லாதவர் நாசமடையட்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஆமீன் சொன்னார்கள் என்றால் அந்த சாபத்திலே நியாயம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நரகத்தை மூடியிருக்கிறார், சுவர்க்கத்தை அகலத் திறந்திருக்கிறார், இபிலீஸை விலங்கு போட்டு மாற்றி வைத்திருக்கிறார், இனம் புரியாத ஒரு வகையான பொறுமையை உள்ளத்திலே தந்திருக்கிறார். முன்பின் சுன்னத்து 2 ரக்காத் சொல்ல முடியாத எங்களுக்கு 20 ரக்காத் சொல்வதற்கான ஞானம் எங்கிருந்து வந்தது? அதற்கான பொறுமையை யார் தந்தது? இந்த ரமலான் தந்தது. கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனை இதற்குள்ளே இறக்கி இருக்கிறார். இன்னொரு பல ஏற்பாடுகளை எல்லாம் செய்து எங்களுடைய மனோரீதியாக எங்களை அமல் செய்வதற்கான ஒரு தோற்றத்தை அல்லாஹ் உருவாக்கி, இப்பொழுது மன்னிப்பு கேள், இப்பொழுது தௌபாத்தை, இப்பொழுது திருந்து என்று இவ்வளவு சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றும் இதை ஒரு மனிதன் துஷ்பிரயோகம் செய்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் நாசமடைவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களை, நோன்பு பிடிப்பது அல்ல, பிடிக்கின்ற நோன்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அமல்வாதத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்காக துஆ செய்யும். 2 விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் பிடித்த நோன்புகளும் செய்த அமல்களும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். 2வது, இந்த நோன்பிலே எங்களை மீறி ஏதாவது தப்புகள் தவறுகள் வந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இது அமல் செய்பவர்களுக்கு சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் தொழுது முடித்து கலாம் கொடுத்த மறுகணமே பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுவார்கள் தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். பாவம் செய்துவிட்டு கேட்கக்கூடியதா இஸ்திக்பார்? நன்மையை செய்துவிட்டு கேட்டார்கள் இஸ்திக்பார். ஏன்? நான் தொழுத தொழுகை பழைய சினிமாவை சுருட்டி என்னுடைய முகத்திலே அடிக்கப்படுவதற்கு தகுதி வாழ்ந்த என்ன தவறுகள் என்னிடம் இருந்தாலும் ரப்பே அதையும் தனிப்பெரும் கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து விட்டு நான் தொழுத தொழுகையை அங்கீகரித்து அதற்குரிய நிரப்பமான கூலிகளை எனக்கு தர வேண்டும் என்பதல்லவா அந்த நோக்கம். கண்ணியமான கண்மான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரமதானிலே நாம் தெரியாத்தனமாக சில தவறுகள் செய்திருப்போம், வாய் மீறி ஏதாவது பேசியிருப்போம், ஹராமான பார்வைகள் பார்த்திருப்போம். இதற்கான மன்னிப்பை கேட்பதோடு நாம் செய்த அமலுடைய கபூலியத்திற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். மற்றபடி இந்த ரமலான் வந்தும் யார் முறையாக இதற்கு கொடுக்க வேண்டிய மன்னிப்பை, மரியாதையை, மதிப்பை கொடுக்கவில்லையோ இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருநாள் உடுப்பு வாங்குவதற்காக வேண்டி கடை தெருவுக்கு வந்த எத்தனையோ பெண்மணிகள் இன்று நாளை அந்த வீடியோக்களும் போட்டோக்களும் வலைத்தளங்களிலே உலா வரலாம். பல்தாவையும் போட்டுக்கொண்டு முக்காடையும் போட்டுக்கொண்டு பட்டப்பகலிலே பப்ளிக்கிலே ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார்கள் என்றால், பட்டப்பகலிலே ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார்கள் என்றால் ஏற்றுக்கொள்வோம். உங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாத பீரியத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? மாற்று மத சகோதரர்கள் கூட படிக்கின்ற சின்ன பிள்ளைகளிடத்திலே பாடசாலைகள் நடைபெறுகின்ற வேளையிலே கொண்டு போகும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு இருக்கிறது அல்லவா, முஸ்லிம் பிள்ளைகளுக்கு முன்னால் சாப்பிட்டால அவர்கள் நோன்பு நோக்கியிருப்பார்கள் என்று சொல்லி அனுப்புகின்ற இந்த தாய் இந்த மாதிரியான ஒரு கன்றாவி காட்சியை பார்த்தால் ரமதான் இவர்களை சும்மா விடுமா? அல்லாஹ்வே என்ற ரமதானை மதித்து கண்ணியப்படுத்தி இருக்கின்ற பொழுது மிக கீழ்த்தரமாக, மிக கேவலமாக இப்படி நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் என்றால் ஆண்களை விட்டு விடுவோம். அவர்கள் பல காலங்களாக அதை செய்து விடுவார். திடீரென்று ஹோட்டலுக்குள்ளே புகுந்து வயிறு முட்டை சாப்பிட்டு விடுவார். அவர்கள் தலையில் இருக்கின்ற தொப்பியை கலத்திவிட்டால் அவர் முஸ்லீமா காபீரா என்பது தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு 2-3 வருடங்களில் முக்காடு போட்டுக்கொண்டு பாதையில் இறங்க முடியுமாக இருந்ததா? ஒரு வைத்தியசாலைக்கு போக முடியுமாக இருந்ததா? கண்ணியமானவர்களே, எல்லாவற்றையும் எங்களுடைய சமுதாயம் மறந்துவிட்டது. சில பெண்கள் ஆடை வாங்க போயிருக்கிறார், சர்வ சாதாரணமாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு என்றால் சரியான ஒரு அழைச்சல் முகம் அசல் கூட கலாவாகிவிட்டது என்று சொல்லுகின்ற நேரத்திலே இதை சொன்ன இடத்திலே நான் சொன்னேன், வாங்கி அந்த ஆடைகளை நரக நெருப்பிலே சுடப்படுவதற்கு முன்னால் அதை எரித்து சாம்பலாக்கிவிடச் சொல்லுங்கள். அப்படி ஒரு பெருநாளுடைய உடுப்பு அவர்களுக்கு தேவையில்லை. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, என்ன பெருநாள்? ஒரு பரவான தொழுகையை கலாவாக்குகிற அளவுக்கு ஒரு ஆடை வாங்குவதாக இருந்தால் அப்படியானவர்களுக்கு பெருநாளை ஹராமாகிவிடும். இவர்கள் தௌபா செய்ய வேண்டும். கண்ணியமானவர்கள், இந்த ரமலான் எங்களை விட்டு இன்றோடோ நாளையோடோ போவதற்கு முன்னாலே இந்த ரமலான் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே நாம் தௌபா செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த ரமலான் எங்களுக்கு இருந்து எதிர்பார்க்கின்ற 2 அம்சங்கள், ஆக பிரதானமான அம்சங்கள். ஒன்று தௌபா, மற்றது தக்வா. தௌபா எங்களை இறந்த கால பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை சுத்தப்படுத்திவிடும்.
தக்குவா எதிர்காலத்திலே பாவம் செய்யாமல் எங்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஆயுதமாகும். எங்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய ஆயுதம். இந்த தௌபாவையும் தக்குவாவையும் மையமாக வைத்ததால் இந்த அரியவரிய ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே தந்திருக்கிறார். கண்ணியமான கண்வான்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானின் இறுதி 10 ஒற்றைப்படை நாட்களை எல்லாம் முடித்துவிட்டோம். நிறைய தௌபா செய்தோம், நிறைய அழுதோம், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னிட்டு முறையிட்டோம். அந்த தௌபா அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? நாம் எங்களை சுய விசாரணை நடாத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் எங்களுடைய அக்கவுண்டிலே பணம் போடுகிறார், எங்களுடைய கணக்கிழக்கத்தை அவர் வாங்கி எடுத்திருக்கிறார், பணம் போட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் அடுத்த கட்டம் என்ன செய்வோம்? மெசேஜ் வந்திருக்கிறதா, எத்தனை ரூபாய் டிரான்ஸ்பர் ஆகி இருக்கிறது, என்னுடைய இலக்கத்திற்கு எத்தனை ரூபாய் பணம் கைமாறப்பட்டிருக்கிறது, அவர் போட்டுவிட்டார் என்று சொல்லுகிறோம், அல்லது நாங்கள் இன்னொருத்தருக்கு போட்டுவிட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பணம் வந்ததா இல்லையா என்பதில் தான் அதிலே வெற்றி தங்கி இருக்கிறது. தௌபா செய்து விட்டோம், நோன்பு விடுத்து விட்டோம், இஸ்திக்பார் செய்து விட்டோம், எல்லாம் செய்து விட்டோம். இது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? கண்ணியமான கனவான்களே, தௌபா அங்கீகரிக்கப்படுவதற்கான பிரதானமான காரணங்கள் ஒன்று என்ன தெரியுமா? எந்தெந்த பாவங்களுக்காக தௌபா செய்தார்களோ அதற்கு பின்னால் அந்த பாவத்தை நினைத்தும் பார்க்கக்கூடாது, நினைத்தும் பார்க்கக்கூடாது. இங்கு தௌபா செய்கிறார், அடுத்த நாளே அதே பாவத்தை செய்கிறார் என்றால் அவர்கள் முடிவு கட்டிக் கொள்ள வேண்டியதுதானா அவர்களுடைய தௌபா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படவில்லை? நவுதுபில்லாஹ். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் அதிகமான ரமலான்களை நசீபாக்க வேண்டும். ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி நினைக்க வேண்டும் என்றால், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி ரமலான், மேக்சிமம் நான் செய்ய வேண்டியதை எதிலே செய்து கொள்ள வேண்டும். லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவ் லதமன்னவ் யௌமன் மின் ரமலான். அபுராணிகளிடத்திலே அல்லாஹ் அவர்களை தட்டி எழுப்பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் கேளுங்கள், தருகிறேன் என்று அவர்களிடத்திலே கேட்டார். நிச்சயமாக அத்துணை பேரும் ஒருமித்த குரலிலே, யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானுடைய ஒரே ஒரு நாளைத்தான் அது போகும் என்று சொல்லுவார். ஒரு நாளைத்தான். நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு கொடூரமாக வெயில் கொட்டிக் கொண்டிருக்கிறது, தாகம் நாக்கு வறண்டு கொண்டிருக்கிறது, தண்ணீரை குடிக்கவில்லை, நாம் நாக்கு வறண்டு போயிருக்கிறது, தொண்டை காய்ந்து போயிருக்கிறது, குடல்கள் எல்லாம் சுருங்கி போயிருக்கிறது. இந்த நேரத்தில் யாருடையாவது முகத்துக்கு நேராக நின்று நாம் பேசுவதற்காக வாய் திறக்கின்ற பொழுது ஒரு வகையான வாடை வீசும் அல்லவா, குறுவாடை. சொன்னார்கள் செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தர்பார் வரைக்கும் அந்த வாடை போகும். எப்படி போகும் தெரியுமா? கஸ்தூரியை விட மனம் கமலும். ஒரு நோன்பாளி ஜக்காத்து கொடுப்பதை ஒரு பக்கம் வையுங்கள், ஒரு நோன்பாளி நோன்பை பிடித்துக் கொண்டு குர்ஆன் ஓதுகிறார், அதை ஒரு பக்கம் வையுங்கள், சுஜூது செய்கிறார், சொல்கிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இஸ்திக்பார் தௌபா செய்கிறார், அதெல்லாம் ஒரு பக்கம் வையுங்கள். அவர் பேசுவதற்காக வேண்டி வாய் திறக்கின்ற பொழுது வருகின்ற நாட்களே அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மரியாதையும் என்றால் அவருடைய ஏனைய அமல்கள், இபாதத்துகள். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒரு நோன்பை பிடிக்கிறார்களோ, நரகத்தை விட்டும் 70 வருடம் இரவு பகலாக ஓய்வெடுக்காமல், விடுமுறை பெறாமல் அப்படியே தொடர்ந்து நடந்தால் எவ்வளவு தூரம் நடப்பாரோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டும் தூரமாக்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இப்பொழுது ஆசைப்படுவதில் விஷயம் இருக்கிறதா இல்லையா? ஒரு நோன்பு யாரு கொட்டும் வெயிலிலே சாகித்த நிலையிலே நோன்பை பிடிக்கிறாரோ, ஹவுதுல் கௌசரில் இருந்து அவருக்கு தண்ணீர் புகழ்காட்டுவது, குடிப்பாட்டுவது அல்லாஹ்வுக்கு கடமை என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு மகத்துவமும் மாண்புகள் நிறைந்த ரமலானுடைய இன்னும் உள்ள சிறப்பம்சங்களை நாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாக வேண்டும். அப்படி பிரிந்தவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்டால் அதனால்தான் அவர்கள் சொல்லுவார்களா, எங்களுக்கு ஒரே ஒரு நாள் ரமலானை தான், அந்த மாதத்தை பயன்படுத்திக் கொண்டு நாம் மேக்சிமம் மெச்சடித்து எங்களுடைய மறுமை விமோசனத்திற்கான ஏற்பாட்டை அந்த ஒரு நாளில் செய்து கொள்ளலாம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அதிக பெரிய ரமலான் எங்களை விட்டு பிரிய போகிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்கி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்கி இருக்கிறது. ரமலானில் ஒரு நாளாவது தராவீஹ் தொழாதவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? கியாமத்திலே ஒரு சுப்ஹானல்லாஹ் இல்லாமல் தவிப்பார். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லவா இது? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? வந்து கொடுத்துவிட்டு கண்ணீரோடு போனார்களே, யா ரசூலல்லாஹ், இன்றோடு இத்தோடு இந்த ஆயத்தோடு இதுதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்த இறுதி வசனம் நாயகமே. எங்களுடைய தொடர்பு இன்றோடு முடிகிறது. அந்த ஆயத்து
வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அதற்கு பின்னால் வெறும் 9 நாட்கள் தான் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ரிவாயத்திலும் 3 நாட்கள் தான் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ரிவாயத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள், இதற்கு பின்னால் வேதங்கள் இறக்கப்பட மாட்டாதே, குர்ஆனுடைய வசனம் வராதே. இறுதியாக கியாமத்தினால் பரியந்தம் வருகின்ற மனித கோடிகளுக்கு அல்லாஹ் ஒரு மெசேஜை இறுதியாக சொல்லி குர்ஆனுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருந்தால் எவ்வளவு பயங்கரமான அழுத்தம் நிறைந்த ஒரு வாக்கியமாக ஒரு வசனமாக இருந்திருக்கும். கியாமத்துடைய நாள் நிச்சயமாக மனிதர்களே, நீங்கள் எங்கு பிறந்தாலும் சரி, எப்படி வளர்ந்தாலும் சரி, படித்திருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, வெள்ளையர்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், எப்படி வாழலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை. சுகதேகிகளாக இருக்கலாம், ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு இறுதி செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் என் சன்னிதானத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அந்த நாளில் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு சுபஹானல்லாஹ் இல்லாமல் தள்ளாடுவார். மீதானுடைய தராசி முன்னால் நிறுத்தப்படும். பக்கத்திலே வலது பக்கத்திலே நன்மைகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டு, இடது பக்கத்திலே பாவங்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டு, அவனுடைய செயலில் அல்லாஹ்வுடைய கையிலே சமர்ப்பிக்கப்படும். யாருடைய பைலை அல்லாஹ் திறக்கிறானோ அவன் நாசம் அடைந்து விட்டான். மண் ஊசிப பக்கத்தில் ஹலக்க, அந்த கொடுக்கப்பட்ட அந்த பைலை, அந்த குற்ற பத்திரிகையை அல்லாஹ் திறந்து விட்டால் அவன் நாசம் அடைவான் ஆயிஷாவே என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குற்ற பத்திரிகை திறக்கப்படுகின்ற பொழுதுதான் ரமலான் எங்கோ இருந்து பாய்ந்து வரும். யா அல்லாஹ், இந்த அடியானை கேள்வி கேட்டு விடாத ரஹ்மானே, என்னை நோன்பு பிடித்து இவனை நான் பசியிலே வாட்டினேன், இவனை பொறுமையிலே நான் சோதித்தேன், இவன் அந்த நோன்பை தன்னுடைய மனோவிச்சைகளை இல்லாமலாக்கி சாதத்தை சகித்து பசியை பொறுத்து என்னை கண்ணியப்படுத்தினான் ரஹ்மானே, என்னுடைய விஷயத்திலே அவனை விசாரிக்காமல் சுவர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் யா அல்லாஹ் என்று மன்றாடும். அதோடு குர்ஆன் வந்து மன்றாடும். திறக்க போன அல்லாஹ் அந்த ஃபைலை அப்படியே மூடிவிட்டு அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை கையிலே கொடுப்பார். திருமதி ஷரீஃபிலே வருகிறது, ஜவாது சிராத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு காகிதத்தை அல்லாஹ் எழுதி அந்த அடியானுடைய கையிலே கொடுப்பார். மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம் அத்கிலு ஹாதல் குலான் ஃபீ ஜன்னத்தின் ஆலியா குதூபுஹா தானியா. ஏ மலக்குமார்களே, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து இந்த வாசகம் எழுதப்படுகிறது. இதை கையிலே இந்த காகிதத்தை வைத்து வருகின்ற என்னுடைய இந்த அடியானை சிராத்துடைய நரகத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற பாலத்திலே எந்த விதமான சிக்கலும் சிரமமும் ஏற்படாமல் கனிகள் குலை குலையாக தொங்குகின்ற அந்த உயர்ந்த சுவனவதிகளிலே பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு பத்திரம் அவனுடைய கையிலே கிடைத்தால் அவன் சுவர்க்கவாதிதான். சில பேருக்கு விசாரணை ஆரம்பிக்கும். சிராத்துடைய பாடம் இருக்கிறதே, நான் நினைக்கிறேன் இன்றுதான் நீங்கள் இதை கேள்விப்படுகிறீர்களோ தெரியாது. அது வெறுமனே முஸ்லிம்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் மாத்திரம்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. காபிர்களுக்கு அதில் இடம் கிடையாது. அதனால பாதாளம் நரகம் ரொம்ப பயங்கரம். இணைப்பை சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுத்தார். அந்த சிராத்துக்கு பக்கத்திலே தான் மீதானுடைய தராசி நிறுத்தப்படும், கொண்டு வந்து நிறுத்தப்படும். வலது பக்கத்தில் உள்ள மலக்குமார்களை பார்த்து சொல்லுவாராம் பிஸ்மில்லாஹ் என்று கொஞ்சம் அமலை போட்டு நிறுத்த ஆரம்பித்து விடுங்கள். அவர்கள் அமலை போட்ட உடனே அப்படியே கணத்தினால் சாலும் சந்தோஷப்படுவார். சந்தோஷம் முடிவு காணும் முன்னாலே இடது பக்கத்தில் உள்ளவர்கள் பாவங்களை போடுவார்கள். இடது பக்கம் கீழே வரும், வலது பக்கம் மேலே போகும். நன்மையை போட்டால் இது கீழே வரும், இது மேலே போகும். மாறி மாறி வருகின்ற பொழுது இதனுடைய தலை பம்பரம் மாதிரி சுற்றும். எஞ்சி இருக்கின்ற நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, மீதானுடைய தராசு எப்படி இருக்கிறது, இன்னும் எஞ்சி இருக்கின்ற பாவங்கள் எப்படி இருக்கிறது, அப்படியே நிறுத்து 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 வலது பக்கத்தில் உள்ளவர்கள் வலித்து போட்டு விடுவார்கள், இடது பக்கத்தில் உள்ளவர்களும் அப்படியே வலித்து போட்டு விடுவார்கள். இப்பொழுது இங்கே மீதமாக எதுவும் இருக்காது, தராசி கல்லாடி கொண்டிருக்கும். முழு உலக மாந்தர்களும் இந்த பயங்கரமான காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பார். இவனுக்கு துனியாவில மாதிரி உள்ளம் கொடுக்கப்பட்டவனாக இருந்தால் அந்த இடத்திலே கல்வி வெடித்து செத்து போய்விடுவார். சாதாரண ஒரு பரீட்சை முடிவாது, சாதாரண ஒரு லைசனை எடுப்பதற்காக வேண்டி காட்டுகின்ற செயலாது முடிவு மோசமாகிவிட்டால் நரகம் கண்ணியமானவர்களே. சுழன்று கொண்டிருக்கின்ற பேனை நிறுத்தினால் எப்படி மெதுமெதுவாக 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 அது சுழன்று நிற்குமோ அது மாதிரி அந்த தராசுடைய 2 தட்டும் 7 வானங்களையும் பூமியையும் போட்டுவிட்டால் பிரம்மாண்டமான ஒரு மைதானத்திலே போடப்பட்ட பொய்த்துகள் மாதிரி அந்த நன்மைகள் தள்ளாடி தள்ளாடி இறுதியாக அவருடைய நன்மை தட்டு கொஞ்சம் அப்படியே மேல வந்துவிடும். இதைத்தான் சொன்னார்கள், விசாரணை ஆரம்பிக்கப்பட்டால் அவன் நாசம் அடைவதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் கேட்பான ஒரு சுபஹானல்லாஹ் இருந்தால் போடும்.
அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசை பயன்படுத்தி விடுகின்ற வாங்குகின்ற மூச்சுக்களை பயன்படுத்தி சுபஹானல்லாஹ் என்று மாத்திரம் ஒரே ஒரு விக்ரி சொல்லி இருந்தால் அதை பாடத்தினால் அப்படியே தாழ்ந்திருக்கும் என்றால் சொர்க்கம் போக முடியும். இருக்கிறதா? இல்லை என்பார்கள் மலக்குமார். தேர்வான் அலைவான் அந்த நேரம் அவன் பதறுகின்ற பதட்டம் இருக்கிறது. யாரெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் ஒரு சந்தர்ப்பம் தான். என்னுடைய தாய் இருக்கிறார், அவர்களிடத்திலே கேட்கிறேன். எனக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே கேட்கிறேன். தாயிடத்திலே கேட்பான். உலகத்திலே கேட்டிருந்தால் உசிரையே தந்திருப்பேன் மகனே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாயா? முழங்காலிலே யானஸ்தி யானஸ்தி என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி ரொம்ப பயங்கரமாக. எனக்கும் இதே நிலை ஏற்பட்டால் நீ போயிடுவாய். நான் யாரிடத்தில் அதை வாங்க? மகளிடத்திலே போய் கேட்பான், மனைவியிடத்திலே போய் கேட்பான். அந்த நேரம் சிந்திப்பான், இவர்களுக்காகவா என்னுடைய ரமலானை பால்படுத்தினேன்? இவர்களுக்காகவா என்னுடைய தராவீகை வீணடித்தேன்? இவர்களுக்காகவா என்னுடைய ஜும்மாவில் கூட ஒரு நாளாவது இமாம் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தில்லை, அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். எனவே நாங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தை வீணடித்து விடாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏதோ கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றோ நாளையோ இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்துவிடப் போகிறது. ஒரு மாத காலமாக எவ்வளவு சந்தோஷமாக எங்களுடைய உள்ளங்களையும் செழிப்பார், அல்லாஹுடைய இறை இல்லங்களையும் வண்ண வண்ண மின்விளக்குகளால் வகை வகையான வணக்க வழிபாடுகளால் எல்லா ஊர்களையும் செழிப்பாக்கிவிட்டு எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற இந்த ரமலானுடைய பிரிவை நினைக்கின்ற பொழுது எங்களால் கண்ணீர் சிந்த முடியாமல் இருக்காது. கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாத கண்ணியமான சகோதரர்களே, கவலைப்படாமல் இருக்க முடியாத கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானை நாம் எப்படி வழி அனுப்ப போகிறோம்? இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. ஒரு மாத காலமாக எங்களோடு இருந்துவிட்டு எண்ணிலடங்காத அருள்களை எல்லாம் வாரி வழங்கி வந்து எங்களிடத்திலே தந்துவிட்டு எங்களுடைய கல்விகள் எல்லாம் பரவடக்க, எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்த, எங்களுடைய ரோமங்கள் எல்லாம் மெய்சிலிருக்க வைத்துவிட்டு எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ரமலானே, அல்லாஹ்விடத்திலே நீ போய் எங்களுக்காக சாதகமாக மன்றாட வேண்டும். எங்களுக்காக சாதகமாக நீ மன்றாட வேண்டும். லைலத்துல் கத்ரை இரவை சுமந்து வந்து 83 ஆண்டுகளுக்கு மேலாக அமல் செய்கின்ற அந்த பாக்கியத்தை ஒரே இரவிலே எங்களுக்கு தந்துவிட்டு எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ரமலானே, உனக்கே எங்கள் சலாம். எங்களுடைய முன்னோர்கள் இந்த ரமலானை ஒரு விதத்திலே வழி அனுப்புவார், அழகான விதத்திலே வழி அனுப்புவார். அந்த வழி அனுப்புகின்ற செய்திகளை கேட்கின்ற பொழுது கலங்காத கல்விகளும் கலங்கும், கண்ணீர் வடிக்காத கண்களும் கலங்கும். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ர ரமதான். ரமலானிலே அல்லாஹ் 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதத்துடைய பெயரைத்தான் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படி அல்லாஹ்வால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட கண்ணியமான மாதமே, உனக்கே எங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரல் அஃவி வல் குஃப்ரான். பார்த்தாலும் பாவம், கேட்டாலும் பாவம், உள்ளங்களால் சிந்திக்கின்ற சிந்தனைகள் கூட பாவம், இரவிலேயும் பாவம், பகலிலே பாவம், ஆகமொத்தம் பாவ கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்ற மனித கோடிகளை எல்லாம் தட்டி எழுப்பி, மனிதா இந்த பாவத்தோடு நீ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எப்படி முகம் கொடுக்க போகிறாய்? தௌபாவை மறந்து விட்டாயே மனிதா? இதோ 10 நாட்களை சுமந்து வந்திருக்கிறேன் மனிதா. இந்த 10 நாட்களில் என்னுடைய பாவங்களுக்கு, எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள் என்று எங்களை எல்லாம் தட்டி ஞாபகப்படுத்திவிட்டு எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் ரமலானே, உனக்கே எங்கள் சலாம். யா அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ர ரஹ்மத்தி வ ரிضوان. எந்த ரஹ்மத் இல்லை என்றால் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட சுவர்க்கம் போக முடியாத மனிதா, அந்த ரஹ்மத்தை நீ ஒரு நாளாவது அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறாயா? எந்த ரஹ்மத் இல்லை என்றால் உன் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காண முடியாது. எந்த ரஹ்மத் இல்லை என்றால் உன் தொழில் வியாபாரத்திலே சந்தோஷத்தை காண முடியாது. எந்த ரஹ்மத் இல்லை என்றால் உன் உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆசியத்தை கேள்விக்குறியாகவோ, எந்த ரஹ்மத் இல்லை என்றால் சக்கராத்து கேள்விக்குறியாகவோ, எந்த ரஹ்மத் இல்லை என்றால் கபரிலே விமோசனம் கிடைக்காதோ, அந்த ரஹ்மத்தை நீ ஒரு நாளாவது கேட்கல மனிதா. இதோ வந்திருக்கிறேன், அன்பான நண்பன் ரமலான் வந்திருக்கிறேன், இதோ 10 நாளை உன்னிடத்திலே தந்திருக்கிறேன். மண்டியிட்டு அமர்ந்து எப்படியாவது இரக்கமுள்ள ரப்பிடத்திலே ரஹ்மானிடத்திலே அவருடைய ரஹ்மத்தை கேட்டு பெற்றுக் கொள்வாயாக என்று எங்கள் ஒவ்வொருவருடைய முதுகையும் தட்டி ஞாபகப்படுத்திவிட்டு இன்றோ நாளையோ எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ரமலானே, உனக்கே எங்கள் சலாம்.
அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ரல் இஸ்தி மினன் நீரான். நரகம் ரொம்ப பயங்கரமானது. அங்கு மனிதர்கள் ஆக ஆசைப்படுவது மரணத்தை தான். எப்படி இந்த உலகத்திலே மரணத்தை வெறுப்பார்கள், மரணத்தை விட்டு விரைந்து ஓடுவார்களோ, நரகவாதிகள் அதிகம் விரும்புவது சாவைத்தான், மரணத்தை தான். அந்த நரகத்தை உன்னால் தாங்க முடியாத ரப்பே, உன்னால் தாங்க முடியாத மனிதா, அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் எப்படி இந்த நரக நெருப்பை தாங்க போகிறார்கள். எனவே அப்படியான பயங்கரமான நரகத்தை விட்டு நீ ஒரு நாளாவது அந்த நினைப்பிலே பயந்து நீ கண்ணீர் வைத்திருக்கிறாயா? இல்லையே மனிதா, இதோ இத்துக்கும் மினன்னாருடைய 10 நாட்களை நான் சுமந்து வந்திருக்கிறேன். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். எந்த நரகத்தை நினைத்து ஜிப்ரீல் நெருங்கினார்கள், எந்த நரகத்தை நினைத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீரோடு காலத்தை கழிக்கிறார்களோ, பாவங்கள் செய்யாத மலக்குமார்களே அந்த நரகத்திற்கு பயப்படுகின்ற பொழுது பாவக்கடலில் மூழ்கி இருக்கின்ற நீ அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடாதா என்று எங்களுக்கு 10 நாட்களை சுமந்து வந்த அந்த இத்துக்கும் மினன்னாருடைய அந்த 10 நாட்களை கண்டுவிட்டு இன்றோ நாளையோ எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ரமலானே, உனக்கே எங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ர திலாவத்தில் குர்ஆன். மூளை முடுக்குகள் எல்லாம் புழுதி படிந்த நிலைமையில இருந்த குர்ஆன்களை எல்லாம் தட்டி எழுப்பி சிறார்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை, பள்ளிவாசல் தொடக்கம் வீடுகள் வரை, இரவு தொடக்கம் பகல் வரை அந்த குர்ஆனை ஓத வைத்து அழகு பார்த்த ரமலானே, இனிமையான குரல்களின் மூலமாக சொந்த தேவைக்கு தண்ணீர் குடிக்க விழிப்பு வந்தாலும் எழும்பாத உடம்புகளை எல்லாம் இரவு 1 மணிக்கு எழும்ப வைத்து பள்ளிவாசலை நோக்கி நடக்க வைத்து கால்களுக்கு மணித்தியாளர் கணக்கிலே தொழுகையிலே நின்று அவர்களுடைய குர்ஆனை ஓத வைத்து இனிமை கொடுத்து அழகு பார்த்துவிட்டு இன்றோ நாளையோ அத்துணை தொழுகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ரமலானே, போய் வா, திரும்பவும் வா. ஆனால் ஒன்று, நீ திரும்ப வருகின்ற பொழுது நாம் இருப்போமோ இல்லையோ தெரியாத ரமலானே, உனக்கே எங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ரத் தராவீஹ். ஏனைய எந்த மாதத்திலும் இல்லாத அற்புதமான ஆச்சரியமான தொழுகை. முன்பின் சுன்னத்துக்களே தொழுவதற்கு சிரமமானவர்களை கூட 20 ரக்காத்துகள் மணித்தியால கணக்கிலே நிற்க வைத்து தொழுகை நடாத்தி அழகு பார்த்த ரமலானே, நீ எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறாய். உனக்கே எங்கள் சலாம். யா ஷஹ்ரல் நூரி வல் மசாபீஹ். உள்ளங்களை எல்லாம் ஒளிமயமாக்கி அல்லாஹ்வுடைய இல்லங்களை எல்லாம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அழகுபடுத்தி இபாதத்துகளின் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் செழிப்பாக்கி எல்லா அழகுகளையும் செய்துவிட்டு இன்றோ நாளையோ எங்களை விட்டு பிரிந்து செல்லும் ரமலானே, உனக்கே எங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ர முபாரகத்தில் உஜூர். சிறியோடு சுன்னத்தை செய்தாலும் பரலுடைய நன்மையையும், ஒரு பரலை செய்தாலும் 70 பரலுகளுடைய நன்மைகளை எல்லாம் அடிக்கடி அதிகமான கூலிகளை எல்லாம் வாரி வழங்கிவிட்டு எங்களை விட்டு பிரிந்து செல்லும் ரமலானே, உனக்கே எங்கள் சலாம். அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ர தக்ஸீரில் மஆசி வஷ்ரூர். ஏனைய மாதங்களில் செய்வது போல அல்லாமல் அதிகமான பாவங்களை குறைத்து மனிதர்களுடைய கல்விகளை எல்லாம் பக்குவப்படுத்தி அவர்களுக்கென்ற ஒரு அலாதியான பொறுமையை கொடுத்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறாயே ரமலானே, உனக்கே எங்கள் சலாம். தனவந்தர்களுடைய உள்ளங்களில் தாராள தன்மையை கொடுத்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் வரைக்கும் உணவு பதார்த்தங்களால் நிரப்பிவிட்டு அழகு பார்த்த ரமலானே, எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறாய். உனக்கே எங்கள் சலாம். உனக்கே எங்கள் சலாம். நீ கியாமத்துடைய நாளையிலே யார் யாருக்கெல்லாம் நீதானுடைய தராசிக்கு முன்னால் வந்து சார்பாக நீ சிபாரிசு செய்வாயோ அந்த நல்ல கூட்டத்தில் எங்களுடைய முகங்களையும் மறந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே நீ சிபாரிசு செய்ய வேண்டும் ரமலானே என்று இந்த ரமலானை வழி அனுப்புவார்கள் கண்ணியமானவர்களே. எனவே இந்த ரமலான் எங்களை விட்டு விடைபெறப் போகிறது. இறுதியாக இன்றைய இஸ்லாமிய நேரத்திலே கொஞ்சம் 15-20 நிமிடம் நேரங்களை ஒதுக்குங்கள். செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே முறையாக மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே செய்த அமல்களுடைய கபூலியத்திற்காக வேண்டி துஆ கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி ரமலானாக ஆக்கிவிடாமல் யா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் இந்த ரமலான்களுக்குரிய பாக்கியத்தை நம்மவர்களுக்கு நசீபாக்குவாயாக. நாங்கள் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. தெரிந்தும் தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் யாரும். ஒவ்வொரு ரமலான் வருகின்ற பொழுதெல்லாம் தௌபா செய்கிறோம், செய்து திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் இதுவரைக்கும் நாவினால் மாத்திரம்தான் தௌபா செய்திருக்கிறோம் ரஹ்மானே. கல்புகளால் தௌபா செய்யக்கூடிய நல்லுள்ளங்களாக எங்கள் உள்ளங்களை மாற்றி அமைப்பாயா. இந்த மாதத்தில் எங்களை மன்னிக்காவிட்டால் இதை விட சிறந்த ஒரு மாதத்தை எங்களால் சேர முடியாது ரஹ்மான். உன்னிடத்திலே தவிர மன்னிப்பை வேறு யாரிடத்திலும் எங்களால் கேட்டு பெற்றுக் கொள்ளவும் முடியாது ரஹ்மானே. மனிதர்கள் என்ற ரீதியிலே தவறுகள் செய்து விட்டோம், தப்புகள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். ரமலானுடைய பகல்களையும் இரவுகளையும் வீணாக கழித்து விட்டோம் ரஹ்மானே. எங்கள் அனைவர்களையும் மன்னித்து தருவாயாக யா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து தருவாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் இன்னும் உலகத்திலே ஹயாத்தோடு வாழ்கிறார்களோ ரப்பே, அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா.
அந்த வயது முதிர்ந்த நிலைமையிலே எங்கள் பெற்றோர்களை பார்ப்பதையும் பராமரிப்பதையும் ஒரு நாளும் எங்களுக்கு பாரமாக காட்டுகிறாயா அல்லாஹ். அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய கல்வியிலிருந்து வருகின்ற துஆவுக்கு பாக்கியமானவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயா. எங்கள் பெற்றோர்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களை கூட எங்களிடத்திலே சொல்ல முடியாமல் சில பெற்றோர்கள் கருக்கிறார்கள் யா அல்லாஹ். இதை சொல்லிவிட்டால் என்னுடைய மகன் சிரமப்படுவானோ கஷ்டப்படுவானோ, என்னுடைய கடைசி பருவத்தை நான் அவனுக்கு பாரமாக்கி விடுவேன் என்று எத்தனையோ நோய்களை வைத்து உள்ளுக்குள் புலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களை நீ மன்னித் தருவாயாக, அவர்களுடைய ஹயாத்தை நீடிக்க செய்வாயாக. அதே மாதிரி எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயிகளாக வந்து விட்டார்கள் ரஹ்மானே. இதற்கு பின்னால் அவர்கள் நினைத்தாலும் நோன்பு பிடிக்க முடியாது யா அல்லாஹ், அவர்களால் தௌபா செய்ய முடியாது யா அல்லாஹ், அவர்களால் விக்ர்கள் செய்ய முடியாது யா அல்லாஹ். அவர்களுக்கும் மத்தியிலே திரை போட்டு விட்டாய் ரஹ்மானே. அந்த சமுதாயிகளுடைய கபர்களை சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. இன்று நாம் எல்லோரும் நோன்பு பிடித்திருக்கிறோம் என்றால் அதற்கு முழு காரணம் இந்த உலகத்திலே முதலாவது நோன்பை கற்றுத்தந்த ஜீவன்கள் எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ். இந்த வயசிலே நோன்பு பிடிப்போம், பசி வரும், தாகம் வரும் நாயனே, உம்மா அப்பா இன்றைய நோன்பை மாத்திரம் விட்டு விடுவாய் என்று அடம் பிடித்தோம் யா அல்லாஹ். எங்களோடு இரக்கமுள்ள தாய் தகப்பன் நாயனே, உன்னுடைய ஒரு நோன்பு என்று வந்துவிட்டால் எங்களுடைய இரக்கம் பறந்து விட்டது யா அல்லாஹ். ஒரு நோன்பை கூட விடக்கூடாது என்று அமர்த்தினார்கள் யா அல்லாஹ். அந்த பழக்கத்தினால் தான் இன்றும் கூட நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை நாம் கண்ணால் கண்டது கிடையாது ரஹ்மான். உன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களை யாரையும் நாம் கண்ணால் கண்டது கிடையாது யா அல்லாஹ். இன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உன்னுடைய அருளும் எங்களுடைய தாய் தகப்பனுடைய வழிகாட்டலும் தான் யா அல்லாஹ். இந்த அருள் சீராக சிறப்பாக எங்களை வளர்த்து விட்டு இடத்திலே வந்திருக்கிறார்கள் ரப்பே. மனிதர்கள் என்ற ரீதியிலே தப்புகள் தவறுகள் செய்திருப்பார்கள், நாம் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். நீ மகா கிருபையாளர் நாயனே, அவர்களுடைய தப்புகளை மறைத்து மன்னித் தருவாயா. அந்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்தால் சத்தியமாக இந்த வயது முதிர்ந்தவர்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். அவர்களுடைய சமூக சோதனைகள் அவாபுகளை விட்டு அவர்களை பாதுகாத்து ரஹ்மானே. அதே மாதிரி யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அமானிதமாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உரிமையாக்கிறியா அல்லாஹ். கெட்ட நண்பர்களுடைய கைகளிலே சிக்கிவிடாமல் அவர்களை பாதுகாத்து ரஹ்மானே. மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாமல் அவர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய செயல்களை பார்ப்பவர்கள் அவர்களை பெற்ற எமக்காக துவா செய்கின்ற செயல்களை எங்களுடைய குழந்தைகளுடைய உடம்பிலிருந்து வெளியாக்கிற ரஹ்மானே. எங்களுக்கு பதுவா தேடி தருகின்ற குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் ஆக்கிறாரையால் வாலிப பருவத்திலே நாம் செய்த தவறுகளை குற்றம் பிடித்து வாலிப பருவத்தை அடைந்த எங்கள் பிள்ளைகளால் எங்களுக்கு சோதனையை தந்திராத ரஹ்மானே. நாம் செய்த பாவங்களுக்கு முன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் குழந்தைகளுடைய கல்வி ஞானத்தில் வரக்க செஞ்சியா அல்லாஹ். மதரசாக்களிலே சரியத்துடைய கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளை கலை சிறந்த தக்குவா நிறைந்த உலமாக்களாக உருவாக்கி தந்திரியார். குழந்தைகள் பிள்ளைகள் யாரெல்லாம் திருமணம் முடித்து குடும்ப சகிதம் வாழ்கிறார்களோ கணவன் மனைமார்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கொடுக்கிறியா அல்லாஹ். புகுந்த வீட்டில் அவர்களை கண்ணியமாக வாழ செஞ்சியா அல்லாஹ். அவர்களுடைய பிள்ளைகளாலும் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பத்தினாலும் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறியா அல்லாஹ். இடர்கள் பிரச்சனைகள் தலாக்கு போன்ற ஆபத்துகளை விட்டு அவர்களை பாதுகாத்து ரஹ்மானே. கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக வாழ வைப்பாயா. அவர்கள் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் ஒரே ஒரு குழந்தையை சாலிகான ஆரோக்கியமான அழகான குழந்தையை கொடுத்தால் அவர்களை சந்தோஷப்படுத்தி ரஹ்மானே. அவர்களுடைய தீவிரமாக்கல் ஆரோக்கியத்திலே பறக்க செய்வாயா. கூடிய பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு ரப்பே எங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய கடைசி வாழத்தை அடுத்தவர்களுக்கு பாடமாக்கிறாரையா அல்லாஹ். உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நதீசுகளில் அடுத்தவர்கள் கையெழுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு எங்களை ஆளாக்கிறாரையா அல்லாஹ். அதை எங்களால் சகிக்க முடியாது ரஹ்மானே. அப்படியான ஒரு நிலை வருவதற்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டு எங்களுடைய ரூபை வாங்கிறியா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கடைசி காலத்தை பாடமாக நினைக்கின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிறாரையா அல்லாஹ். எங்களுடைய வேலைகளை சுயமாக எங்களுக்கே செய்ய முடியாமல் எப்பொழுது நாம் ஆகிவிடுகிறோமோ அதற்கு முன்னால் எங்களை இந்த உலகத்தை விட்டு எங்களுடைய உயிர்களை வாங்கிக் கொள் ரஹ்மானே. எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்திராத ரப்பே. எங்களால் செலவழிக்க முடியாத நோய்களை தந்திராதையா அல்லாஹ். எத்தனையோ பேர் வீடுகளிலே வைத்தியசாலைகளிலே நோயாளர்களை வைத்துக் கொண்டு அதற்குள்ள சிகிச்சைக்கு தகுந்த பணம் இல்லாமல் வீடு வீடாக கடைகளையாக மஸ்ஜிதாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. அப்படியான நோயாளிகளுடைய நோய்களை குணமாக்குவதோடு அதுபோன்ற நிலைக்கு எங்கள் பரம்பரையில் யாரையும் ஆக்கிறாரையா அல்லாஹ். எங்களுடைய ஆபியத்திற்கு நாம் நன்றி செலுத்த தவறிவிட்டோம். அதை உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறோம் ரஹ்மானே. எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இந்த கல்வியான முபாரக்கான ரமலானில் நாம் செய்த எல்லா அமல்களையும் ஏற்று அங்கீகரித்து தருவாயாக. நாம் பிடித்த நோன்புகள், தொழுத கொள்கைகள், கொடுத்த தகாத்துகள், சதகாக்கள், ஓடி சமமாக்கிய குர்ஆன் திலாவத்துகள், விசேஷமாக இரவிலே கண்ணீர் வடித்து கல்பு கலங்கி உன்னிடத்திலே தௌபா செய்த தௌபாக்கள் துஆக்கள் அனைத்தையும் ஏற்று அங்கீகரித்து ரஹ்மானே. பழைய துணிமாவில் சுருட்டியங்களும் முகத்தில் அளிக்கிறாரையா அல்லாஹ். அடுத்த வருட ரமலான் வரும்பொழுது நாம் இருப்போமோ இல்லையோ நீ அறிந்தவனாக இருக்கிறாயா அல்லாஹ்.
இந்த ரமபானில் எத்தனை லட்சம் பேருக்கு நரக விடுதலை கொடுக்க தீர்மானித்தாயோ அந்த நல்ல கூட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களையும் யா அல்லாஹ் இது அனைவர்களுடைய பேர் பட்டியலையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. கேவலமான மோசமான அசிங்கமான பாவத்தோடு வருகின்ற பௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்துகிறப்பே எடுத்த கடன்களை கொடுக்க முன்னால் எங்களை மௌத்தாக்கிறாரே. யா அல்லாஹ் சுவர்க்கத்திலே காட்சிகளை கண்டு கழித்த ரசித்தவர்களால் சிரித்த முகத்தோடு கரிமாவை உச்சரிப்போடு உரத்த குரலிலே மொழிந்த நாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். நோக்கு பிடித்த நாவோடு இந்த புனிதமான மஸ்ஜிதிலே இந்த மிம்பர் வேலையிலே இருந்து இந்த ஜும்ஆவுடைய கொள்கையிலே இந்த சந்தர்ப்பத்தை கேட்கின்ற இந்த துஆவை நெருங்கையாக ஆக்கிறார் ரஹ்மானே. இந்த மாதிரி ஒரு கம்பீரமான பள்ளிவாசல் இந்த இடத்திற்கு வருவதற்கு இதை காணி கொடுத்தல் தொடக்கம் இந்த நிலைக்கு வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி பொருளால் சிந்தனையால் உடலால் தியாகம் செய்தார்களோ ஒரே ஒரு செங்கல்லைத்தான் வாங்கி கொடுத்தார்களோ அத்துணை பேருக்கும் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி வைப்பாயா. இந்த பள்ளிவாசலை சீரான முறையில் சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்துவிட்டு எத்தனை பேர் கதவுகளுக்குள்ளே வந்து விட்டார்களோ மனிதர்கள் என்ற ரீதியிலே சில தவறுகள் செய்திருப்பார்கள் யா அல்லாஹ். ஆனால் இதுபோன்ற இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்திற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் ரப்பே. அவர்களுக்கு இதை முழு சதத்துக்கும் ஜாலியாவாக நீ ஆக்கி அருள்வாயாக. இன்று கூட இந்த பள்ளிவாசல்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சகங்களுக்கு சின்ன சின்ன அதியாக்கள் போடுவது தொடக்கம் அத்தனை பேருக்கும் அந்த முழுமையான கூலிகளை நீ கொடுத்து அருள்வாயாக.